புதிதாக 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இதில் ஊழியர்களின் கிராஜுவிட்டி குறித்தான முக்கிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம் பார்க்கலாம். தொழிலாளர் நலனை மேம்படுத்துதல், பழமையான விதிகளை புதுப்பித்தல் போன்ற காரணங்களை அடிப்படையாக வைத்து 29 பழைய தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி மத்திய அரசு அறிவித்தது. இதில் கிராஜுவிட்டி குறித்தான முக்கிய அறிவிப்பும் ஒன்று. கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்கொடை என்பது தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக நிறுவனத்தின் முதலாளிகள் வழங்கும் ஒரு மொத்த தொகை பணப்பலனாகும். பணிக்கொடை செலுத்தும் சட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் வேலையை விட்டு வெளியேறும்போது, ராஜினாமா செய்தல் அல்லது பணி நீக்கம் செய்தல் போன்ற காலங்களிலும், ஓய்வு பெறும்போது, ஊனமுற்றவராக மாறும்போது பணிக்கொடை வழங்கப்படும். இறப்பு ஏற்பட்டால் அது பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். முன்னதாக இறப்பு அல்லது இயலாமை ஏற்பட்டால் தவிர பணிக்கொடை பெறுவதற்கு ஒரு நிறுவனத்தில் குறைந்தது 5 ஆண்டுகள் தொடர்ச்சியான பணி அனுபவம் தேவைப்பட்டது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் இப்போது ஃபிக்ஸ்டு டேர்ம் ஊழியர்களுக்கு இந்த தகுதியை 1 வருடமாக குறைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் 5 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்கு முன்பே வேலையை விட்டு வெளியேறுகிறார்கள். இதன் விளைவாக தங்கள் நிறுவனத்திற்கு பல ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் பணிக்கொடை 0 புதிய விதி குறுகிய கால பணிகளை கொண்ட ஊழியர்கள் கூட வெளியேறும்போது நிதி உதவி பெறுவதை உறுதி செய்கிறது. குறிப்பாக இந்த புதிய விதியை பொறுத்தவரை ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ்களுக்கு பொருந்தும். அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ் என்பவர்கள் நிரந்தர தொழிலாளர்களுக்கு சமமான அனைத்து சலுகைகளையும் பெறுவார்கள். 5 வருடங்களுக்கு பதிலாக 1 வருட வேலைக்கு பிறகு பணிக்கொடையை பெறுவார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ் என்பவர்கள் யார் என்று பார்க்கும்போது நிலையான கால ஊழியர்கள், அதாவது தற்காலிக ஒப்பந்த ஊழியர்கள் ஆவர். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பணியமர்த்தப்படும் ஊழியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய சட்டங்களில் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ்களுக்கான பணிக்கொடையினுடைய அளவு 1 வருடமாக குறைக்கப்பட்டுள்ளது.